செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு பொதுமக்கள், அரசியல் கட்சியினர், திரை பிரபலங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 8 பேரும் வருகின்ற 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். கோவை உக்கடத்தில் உள்ள மீன் சந்தையில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று மீன்களின் வரத்து அதிகரிப்பால் விலை கணிசமாக குறைந்துள்ளது. இதனால் வாடிக்கையாளர் மீன்களை கிலோ கணக்கில் அள்ளிச் சென்றனர். சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலையில் பெரிய அளவில் மாற்றம் இன்றி விற்பனையாகி வருகிறது. மழையால் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழ்நாடு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தி விரட்டியடித்திருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓசூரில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து 14,50,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்புடைய இடங்களில் 2வது நாளாக சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட்டிருந்தாலுமே திமுக தான் வெல்லும் என்று கூறியிருக்கும் அமைச்சர் கே.என். நேரு அமைச்சர்கள் பிரச்சாரம் செய்வதாக கூறப்படும் விமர்சனத்திற்கும் பதிலடி கொடுத்துள்ளார். அவருடன் செய்தியாளர் குணா நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். WWE குத்துச்சண்டை போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக ஜான் சீனா அறிவித்திருக்கிறார். நெல்லை மாவட்டத்தில் 10 ஆண்டுகளாக மூடப்பட்டிருக்கும் மலர் வணிக வளாக ஏல மையத்தை உடனடியாக மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று மலர் சாகுபடி விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அயோத்தியில் வீழ்த்தியதை போன்று குஜராத்தில் நடைபெறப்போகும் அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவை காங்கிரஸ் கட்சி வீழ்த்தும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சூளுரைத்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்புடைய இடங்களில் 2வது நாளாக சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உலகின் முன்னணி மருந்து தயாரிப்பு நிறுவனமான ஆஸ்ட்ராசெனகா சென்னையில் உள்ள அதன் கிளை நிறுவனத்தை 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவுபடுத்தப்பட இருக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தமிழ்நாட்டில் இருந்து மேலும் ஒரு தடகள வீரர் தகுதி பெற்றிருக்கிறார். ஒலிம்பிக் வரலாற்றிலேயே தடகளத்தில் 6 வீரர்கள் தமிழ்நாட்டில் இருந்து தேர்வாகியிருப்பது இதுவே முதல் முறை. இடஒதுக்கீடு தொடர்பான இரு சமூகத்தினரின் கலவரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நாளை செல்கிறார். மலேசியாவில் டிக்டாக்கில் பிரபலமான தமிழ் பெண்ணை போலி கணக்குகள் ஆரம்பித்து கேலி செய்ததால் மன அழுத்தத்தில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அழகு சாதன பொருட்கள் விளம்பரத்தின் மோசடி பற்றி அம்பலப்படுத்திய பெண்ணை ட்ரோல் செய்து சாகடித்த கும்பலின் பின்னணி என்ன? மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.